ஹாய்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் ஆட்டு நுரையீரல், ஆட்டு முடி பார்த்தீங்களா, நுரையீரல் தோஞ்சல் இதெல்லாம் சேர்த்து ஒரு இரநூறுபாய்க்கு வாங்கியாச்சு. அப்புறம் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் பாருங்களேன். 3 வாழை 150 ரூபா. எனக்கு வாழை மீன்லாம் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் வாழை மீன் வாங்கினேன். 3 வாழை 150 ரூபா. நல்லா பட்டையாக இருந்தது. அது கூட குழம்புக்கு பாருங்களேன், சும்மாவே கொடுத்தாங்க. ஒரு நாக்கு மீன், 2 நொனலை மீன், அப்புறம் வந்து சங்கரா மீன் வந்து ஒரு 5 மீன், ஒரு கிழங்கா மீன். இதெல்லாம் வந்து இவ்வளோ மீன் சும்மாவே தாங்க போட்டாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, தகன்னு ஃப்ரெஷ்ஷாக. நல்லா இவ்வளோ மீன் வந்து சும்மா தான். இது எப்படியா இருந்தாலும் ஒரு 100 ரூபாய்க்கு குறைஞ்சி கண்டிப்பாக எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. 100 ரூபா மீன் சும்மாவே போட்டாங்க. அந்த அக்கா நல்ல பழக்கம், அவங்கக்கிட்ட தான் நான் தொடர்ந்து வாங்குவேன். அதனால் இந்த வாழை மீனுக்கு குழம்பு வச்சா எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்காது, வறுத்தா தான் பிடிக்கும். வாழை மீனாலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் தலை வாழை மட்டும் போட்டு இது கூட குழம்பு வச்சுக்கலாம். இந்த மீன் கூட குழம்பு வச்சுக்கின்னு ஆட்டு நுரையீரல் தொக்கு பண்ணிக்கின்னு வாழை மீன் வறுத்துக்கலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தாங்க நம்ம வீட்டில். வீடியோ எடுத்துக்கிறியா? சரி, ஓகே, விடு. யதார்த்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புக்கு கடாய் வச்சாச்சு. ஆட்டு நுரையீரலுக்கும் குக்கர் வச்சாச்சு. நம்ம பச்சையாகவே அப்படி தாளித்து விட போகிறோம். எப்படின்னா ஒரு 10 ஒரு 8 விசில் விட்டுக்கலாம் ஆட்டு நுரையீரலை. அது கூட மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். மீன் வறுவலுக்கு வாழை மீனை வந்து நடுத்துண்டெல்லாம் போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. அது கூடவே ஒரே ஒரு நாக்கு மீன் உரிச்சேன் இல்லையா, அதையும் உப்பு மிளகாத்தூளில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வாழை மீன் வால், தலை, நொனலை மீன், அப்புறம் சங்கரா, கிழங்கா மீன்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம கடகடன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீன் வறுத்துட்டு சாதம் வடிக்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ மீன் குழம்புக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கறி குழம்புக்கும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், மீன் குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் நல்லா 2 கைப்பிடி அளவு சேர்க்குறேன். நான் நிறைய குழம்பு திக்காக இருக்கலாம். அதே மாதிரி கறி குழம்புக்கு வந்து அதுக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஆட்டு நுரையீரல் இல்லையா, கொஞ்சம் தான் அது, அதனால் அதுக்கும் திக்கு வரணுன்றதுக்காக வெங்காயம் அதிகமாக சேர்க்குறேன். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும். மீன் குழம்புக்கு, கறி குழம்புக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 2த்துக்கும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து மீன் குழம்பு கூட்டிக்கலாம். மீன் பாருங்கள், எனக்கு உப்பு கல்லுப்பு போட்ட மிளகாத்தூள் போட்ட நான் இப்படி தான் செய்வேன். 2-3 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கலாம். அது கூடவே பாருங்கள், நான் வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸு, எலுமிச்சம்பழம் சைஸுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு புளி. மீன் வந்து ரொம்ப கவுச்சுள்ள மீன் கிடையாது, இது நார்மலாக வச்சுக்கலாம் குழம்பு. இப்போ புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். மீன் வந்து ஒன்று கூட உடையாதுங்க. நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க.
அதாவது நம்ம கொதிக்க வச்சு போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறி கொதிக்கிறதுக்கும் குழம்பு ஒரே அடியாக கொதித்த குழம்புல நம்ம மீன் போட்டோம்னா உடஞ்சிரும். அந்த வால் பகுதியிலேருந்து தூக்கி உடஞ்சிரும். அதுவே வந்து இந்த மாதிரி மீன் கூடவே குழம்பு கூட்டி தாளிச்சு விட்டிங்கன்னா குழம்பு லேசான சூட்லேருந்து கொதிச்சின்னா வந்துன்னா ஒரு மீன் கூட உடையாதுங்க. நான் எல்லா வீடியோஸ்லேயும் போட்டிருப்பேன் பாருங்கள். அப்புறம் மீதி உள்ள புளியும் கரைச்சி இது கூடவே ஊற்றி குழம்பு நல்லா கூட்டிக்கலாம். உப்பு புளிப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதே உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. குழம்பு வந்து இப்போ இப்படியே தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து கையால் கரைச்சி விட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வதங்கிடும் சீக்கிரம். இப்போது ஒரு தக்காளி மட்டும் மீன் குழம்புல கரைக்க போகிறேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயத்தில் ஒரு 2-3 தக்காளி கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி விட்டுலாம். இதை கலந்து விட்டுலாம். இது நல்லா குழஞ்சி வரட்டும். இதில் லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் கறி குழம்பு போட்டது வந்துட்டு வரும். அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுங்க, சின்ன அடுப்பு. அதனால் இது ஸ்லோவாக ஆகுது. இதுவும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன் கையால் கரைக்கிறீங்கன்னு கேட்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய பேர் சமையல் செய்கிற வீட்டுகளில் அம்மா அங்கே செய்கிறத பாருங்கள், சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி செய்யும்போது. ஸோ இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ மீன் குழம்புக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க, சூப்பராக வதங்கிடுச்சு. கறி குழம்புக்கு போட்ட தக்காளியும் வதக்கிக்கலாம். உப்பு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கறிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது வதக்கிட்டே இருக்கட்டும். ஸ்லோவாக எரிவில்லை அடுப்பு, அதனால் இது வதங்கட்டும். அதுக்குள்ளே மீன் குழம்பு வச்சிடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழம்பு வந்துச்சா சூப்பராக. இப்போ இந்த கூட்டி வச்சுக்கிற மீன் குழம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்து மீன் குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு ஒன்று சேர்த்தேங்க. அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் நீச்சி வாடை வராது. அது இல்லைன்னா இஞ்சி மட்டும்தான். இந்த சைடெலாம் அதிகமாக வந்து பூண்டு சேர்க்க மாட்டாங்க, இஞ்சி சேர்ப்பாங்க. இஞ்சி தட்டி போடுவாங்க மீன் குழம்புல, ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ இஞ்சி தட்டி போட்டுடலாம் தோல் சீட்டு. இப்போ இஞ்சி தட்டி வச்சுக்கிறேன், இஞ்சி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக குழம்பு கொதித்து இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு வைக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைச்சிருக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் சூப்பராக குழம்பு வச்சா இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குங்க. இது நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வடை போயிடணும். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன். நிறைய அந்த வாசனை பிடிக்காதுங்க.
கொஞ்சம் கொஞ்சம். இப்போ கறி அரைச்சி போடலாம். நான் மஞ்சத்தூள் வந்து தக்காளியிலே சேர்த்துட்டேன். உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். மஞ்சத்தூள் வந்து நான் தக்காளி சேர்த்துட்டேன். இப்போ கறி அலசி இதில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துச்சா, இதை பார்க்கும்போதே தெரியும் சூப்பராக வந்துச்சா. இப்போ கறி அலசி வச்சுருக்கிறோம், அது வந்து சேர்த்துக்கலாம். தோஞ்சலும் நுரையீரலும் சேர்த்து இது வந்து வயிறு புண்ணுக்கு, வயிறு வலியாக இருக்கிறவங்களுக்கு, வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதுங்க. தெரிஞ்சவங்க இதை விடவே மாட்டாங்க. ஆனால் நார்மலாக நம்ம வேக வச்சோம்னா கடாயிலையோ குழம்பு வைக்கிற பாத்திரத்துலேயோ வேக வச்சோம்னா சீக்கிரம் வேகாது, ரப்பர் மாதிரி இருக்குங்க. இதுவே வந்து நம்ம வந்து குக்கரில் இதை தாளித்து விட்டு நல்லா விசில் விட்டோம்னா ஒரு 6-7 விசில், இல்லை சில பேர் ஒரு 10 விசில் கூட விடுவாங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக ஆகிடும். இப்போ இதில் இது கொஞ்சம் வதங்கி வந்தோடனே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சா. இப்போது இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நான் வந்து தண்ணி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். நல்லா கலந்துட்டுங்க. எனக்கு வந்து குழம்பா வேணான்னு நினைக்கிறேன், தொக்காவே இருக்கட்டும், கிரேவியாக. நல்லா கிரேவி பார்த்து வந்தால் போதும். இப்போ மூடி போட்டுடலாங்க. இது வந்து ஒரு 10 விசில் கிட்ட விட்டுடலாம். பார்த்தீங்களா மீன் குழம்பு, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பாருங்கள் மீன் பாருங்கள், ஒன்றுனா உடஞ்சிக்கிதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு லேசாக தோல் தான் உறிஞ்சிருக்குது, ஒரு மீன் கூட உடையாதுங்க. இப்போ குழம்பும் கொதித்து நல்லா வந்துடுச்சு சூப்பராக. குழம்பு டேஸ்ட்டு பார்த்துடலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்பு. மீன் வேறு புது மீனுங்க, நல்லா பல 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 பதினெட்டு தங்க மாதிரி ஜொலிச்சுது மீன். சூப்பராக இருக்குது குழம்பு. இப்போ குழம்பு கொதிச்சிச்சு, இறக்கலாம். சாப்பாட்டுக்கு உலைய வச்சிடலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் இறக்குற நேரமாயிடுச்சா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டு நுரையீரல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு கலந்து விட்டு ஒரு கலருக்கு இறக்கி வச்சுட்டு நம்ம மீன் வறுத்துக்கலாம். இப்போ மீன் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே முடிச்சு சாதம் வச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு. மீன் குழம்பு, கறி தொக்கு, நுரையீரல் தொக்கு, அப்புறம் மீன் வறுவல். இது இப்போ டைம் ஆகிடுச்சு, வேறு மணி 2 மணிக்கு மேலேயே ஆகுது. குழந்தைங்க பசியோட இருக்கிறாங்களா, சண்டேனாலே கொஞ்சம் டைம் ஆகிடும் நமக்கு. கடையை பார்த்துட்டு அவங்க லேட்டாக தான் எழுந்திரிச்சு வருவாங்க. சரி லீவ் வச்சாங்க, சாட்டர்டே சண்டே மட்டும் விட்டுருவேன் தூங்கணுங்க. எழுந்து வந்து நம்ம மாற்றி விட்டோன்னா டிஃபன் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 hour ஆகிடும். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு மார்க்கெட்லேருந்து கறி மீன் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். காலையில் முட்டை குழம்பும் இட்லி ஊற்றி சாப்பிட்டோங்க, முடிஞ்சிச்சு. இப்போ மதியம் சாப்பாடு தான். இப்போ மீனை திருப்பி போட்டுடலாம். எனக்கு யாருக்கெல்லாம் வாழை மீன் பிடிக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு தான் வந்து திட்டிக்கு வச்சு செய்யணும் குழம்புன்னு சொல்லுவாங்க மீன்காரங்க. ஆனால் எனக்கு அந்த திட்டிக்கு வைக்கிறதுலாம் பிடிக்காது. எப்படி செஞ்சாலும் வாழை மீன் வந்து குழம்பு பிடிக்காது. ஆனால் வறுத்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து தக்காளி தொக்கு வச்சுட்டு, தக்காளி தொக்கு சாதம் வச்சுட்டு அது வாழை மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் யாருக்கெல்லாம் பிடிக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், மற்றவங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்கிறத சொல்லுங்கள். இந்த டேஸ்ட்டு தக்காளி தொக்குக்கும் மீன் வறுவலுக்கும் நல்லா இருக்கும். நான் மீன் வந்து சூப்பராக வந்துடுச்சு.
இதை எடுத்து போட்டுடலாம். திருப்பூர் மீன்னாலே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான மீனாக கிடைக்கும். மா சண்டே ஸ்பெஷல் ரெடியா? ரெடிமா. பாருங்க, ஆவி பறக்க பறக்க சுட சுட சோறு, அதுக்கு மீன் வறுவல், சூப்பரான நுரையீரல், மீன் குழம்பு, மீன் வந்து சொன்ன மாதிரியே இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு மீனாவது உடஞ்சிருக்குதா பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுதானே நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல். ஆட்டு நுரையீரல், மீன் வறுவல், வாழை மீன் வறுவல், மீன் எல்லா மீனும் கலப்படமாக குழம்புங்க. பாருங்கள், நுணல மீன் போட்டு குழம்பு வச்சுருக்கோம் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீன் கூட உடையில பாருங்கள். மீனை பார்க்கும்போது தெரியும். இதுதான் நம்மளோட சண்டே ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.